உனக்காக 2 வருஷம் வீட்டை சமாளிக்க சொன்னப்ப என்னால் முடிஞ்சதில்லை. அப்போ உன்னால் மட்டும் ஏன் நான் சொல்கிறது பண்ண முடியாது? ஏய், இப்போ நீ என்ன பண்ண சொல்கிறேன்னு தெரியுமா? என் ட்ரீமை விட்டுட்டு எனக்கு பிடிக்காத ஒன்று என் ப்ரொஃபஷனாக பண்ண சொல்கிறேன். உன் ட்ரீமை யாரை விட சொன்னா? இப்போதைக்கு இதை பண்ணன்னு தானே சொல்கிறேன். எனக்கு இது செட் ஆகும்னு தோணலை. திரும்ப உன்ட்ட வருவேன் நினைக்காத அரவிந்த். இனி நானே நினைச்சோட சத்தியமாக வர முடியாது. இப்படி ஒரு மைண்ட் செட்டோட நீ திரும்ப வரவே வேணாம் கீதா. முடிவா என்னதான் சொல்ல வர? மாட்டேன்றியா? முடியாதுன்ற. அரவிந்த், உன்னையும் நம்மளவே காப்பாத்த இதை விட்ட வேற வழி தெரியல அரவிந்த். ப்ளீஸ்டா, சொன்னா புரிஞ்சுக்கோ. அப்படி ஒரு லவ் எனக்கு வேணாம் கீதா. என் பேர் அரவிந்த், மேடின் முட்டுசந்து. அது நான் தாங்க. இந்த 29 படத்தில் வர மாதிரி மைண்ட் வாய்ஸில் பேசுகிறது எனக்கு ஒன்றும் புதுசு இல்லை. ஆனால் இப்போ என் மைண்ட் வாய்ஸே என்ன நினச்சா காரி துப்பும். அப்படி ஒரு ஸ்டேஜில் தான் இப்போ நான் இருக்கேன். ஆக்சுவலி என்ன நடந்துச்சுன்னா, லெட் மீ கம் டு த பாயிண்ட். நீங்கள் கிராஜுவேஷன் முடிச்சதுலேருந்து இது வரைக்கும் எந்த ஒர்க்குக்கும் போன மாதிரி தெரியல. ஏன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? சார், ஓப்பனாக சொல்லணுன்னா எனக்கு சினிமாவில் ஒரு பேஷன் இருந்துச்சு. அதுக்காக ஒன்றதில் இந்த 2 வருஷம் எப்படி போச்சுன்னே தெரில. திரும்பி பார்க்குறதுக்குள்ளே இங்கே வந்து வேலைக்காக நிற்கிறீங்க. இந்த பேஷன்லாம் மைண்டோட பசியை ஃபில்ஃபில் பண்ணுமே தவிர இட் கேனாட் ஃபில் த ஸ்டமக். ஆஃப்டர் ஆல் இட்ஸ் அ ஸ்டூபிட் பேஷன். சரி, ஓகே. இந்த ஃபீல்டு ரிலேட்டடாக உங்களுக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை. இந்த ஜாபுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ கால் ஃபர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சும்மா டைம்லாம் நான் வேஸ்ட் பண்ணிருக்க முடியாது. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஐ நோ சார், பட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம் சார். இது எனக்கு 12வது இன்டர்வியூ. ஒவ்வொரு வாட்டியும் இன்டர்வியூ கிளம்பும்போது என் அப்பா கிட்ட, "பா, எனக்கு டைரக்டர் ஆகணும்னு ஆசையாக இருக்குன்னு சொல்லுவேன்." ஆனால் வழக்கம் போல் வேலை கிடைக்கலன்றதை மட்டும் என் அப்பா கேட்டால், வீட்டுக்கு போனப்புறம் அவரையும் அவர் ஆரம்பிக்கிற தண்ட புராணத்தையும் கேட்க எனக்கு விருப்பம் இல்லை. இப்போதைக்கு இந்த டீ தான் எனக்கு இருக்கிற ஒரே கம்பெனின்னு இருந்தேன். அந்த டைமில் தான் என் லைஃப்பில் அவளை மறுபடியும் பார்ப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல. அரவிந்த், நீயா தான் இருப்ப நினைச்சேன். ஆமா, நீ எங்க? இன்டர்வியூக்கு வந்தியா? ஆமாம். சரி, நான் கிளம்புறேன். டைம் ஆச்சு. இன்னும் என் மேலே இருக்க கோவம் குறையல. உன் மேலே எனக்கு என்ன கோவம்? அப்புறம் ஏன் பார்த்த உடனே வேலை இல்லைனாலும் வேலை இருக்குன்னு போய் சொல்கிற? நான் பொய்யெல்லாம் ஒன்றும் சொல்லலை. அப்படியா? அப்போ இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிட்டியா? எங்கே? அதானே. அப்போ வந்த ஒரு இன்டர்வியூ ஃப்ளாப் ஆயிடுச்சுன்னு வீட்டுக்கு போகலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருப்ப. கரெக்டா? உனக்கு எப்படி? கஷ்டமோ நஷ்டமோ நீ காட்டிக்கூடாதுன்னு நினச்சாலும் மூஞ்சியே காட்டி கொடுத்துரும். லவ் பண்ண டைம்லேருந்தே நீ அப்படி தானே?
இவ்வளோ நாளைக்கு அப்புறம் அவளை பார்த்ததுலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் அவள் இன்னும் என்னை பற்றி மறக்காமல் இருக்கான்றதை நினைக்கும்போது முதல் காதலோட நினைவுகளை யாரால தான் மறக்க முடியும்? டே அரவிந்த், நீ இன்னும் அவ உலகத்தில் வாழ்ந்துட்டு தாண்டா இருக்க. அரவிந்த், சாப்பிட போலாமா? ம், போகலாம். ஏய், நான் தானே சாப்பிட கூப்பிட்டேன், அப்புறம் என்ன? நான் பே பண்ணுறேன். அக்கா எவ்வளோ ஆச்சு? 40 ரூபாம்மா. பே பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் லவ் பண்ணும்போது எங்களுக்குள்ள ஒரு பாலிசி இருந்துச்சு. நாங்கள் எப்போ வெளியே போனாலும் யார் ஃபஸ்ட்டு சாப்பிட கூப்பிட்றாங்களோ அவங்க தான் பில் பே பண்ணணும். என்கிட்ட காசு கம்மியாக இருக்கிறத தாண்டி அதை தான் இவன் இப்போயும் ஃபாலோ பண்ணுறதுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கலான்னு தோணுச்சு. அப்புறம் நீ என்ன பண்ணுற? நான் இங்கே தான் பக்கத்தில் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணுறேன். ஓ ஆமாம், இப்போ இங்கே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸாம் நடந்துகிட்ருக்குல்ல, ஸோ ஆஃப் டே தான் ஸ்கூல். முடிச்சுட்டு கிளம்பலாங்கிறப்ப தான் உன்னை பார்த்தேன். ம், அப்பா அம்மாலாம் ஓகேல? ஆ, நல்லா இருக்காங்க. ம், அவளுக்கு மேரேஜ் ஆயிடுச்சான்னு கேட்கணுன்னு தோணுது. ஆனால் அதுக்கு அவள் இல்லைன்னு சொன்னால் கிடைக்கிற நிம்மதியை விட ஆமான்னு சொன்னால் வர வருத்தத்தை நினச்சாதான் கொஞ்சம் தயக்கமாக இருக்குது. அப்புறம் உனக்கு எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சான்னு தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதானே? இல்லை. ஆ, ம், 6 months ஆச்சு. இதோ இவர் தான் என் ஹஸ்பண்ட். ஆமாம், உன் ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாரு? வைசக் ஹார்பரில் சூப்பர்வைசராக ஒர்க் பண்ணுறாரு. மாதத்துக்கு 2 times தான் இங்கே வருவார். அப்போ நீ தனியாக? ஒரு நிமிஷம். ஹலோ, சொல்லுங்க ராகுல். ம், சாப்பிட்டேன். நீங்கள் சாப்பிட்டீங்களா? ஆ, ஸ்கூல் முடிஞ்சிச்சு, கிளம்பிட்டேன். வர வழியில் ஒரு ஃப்ரெண்டை பார்த்தேன், அவன் கூட தான் பேசிகிட்டு இருக்கேன். யாரா? அதான் சொல்லியிருக்கேன்ல, அரவிந்தன்னு. ஆ, சரிங்க. ம், வைக்கிறேன். அங்கீதா, நீ ஹாப்பியாக இருக்கல்ல? ஹாப்பியாக இருக்கியான்னு கேட்டால் ஒரு வகையில் பீஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லலாம். லைஃப் எப்படி சேஞ்ச் ஆயிடுச்சு? அதை நீ தான் சொல்லணும். நான் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? வேலை தேடுறதே ஒரு வேலையை வச்சு சுற்றிட்டு இருக்கேன். அடுத்து என்ன பண்ண போகிறேன்னு கேட்டால் எனக்கே தெரியாது. என் ஹஸ்பண்டை பற்றி முன்னாடியே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? ஹலோ, எங்கடா இருக்க? வந்துட்டியா? ஆ வந்துட்டேன்டி. இங்கே லெஃப்ட் சைடு. ஆ என்னடா போலாமா?
போகலாமாவா? எங்கே? நீ பாட்டுக்கு நைட்டு 12 மணிக்கு ஃபோனை போட்டு வர சொல்லிட்டு போகலான்ற. இதுக்கு மேலே இங்கே இருக்க முடியாது. போகிற வழியில் சொல்கிறேன். ஏய், இப்போ உடனே கிளம்புற அளவுக்கு என்னடி அவசரம்? அவசரம்தான். இப்போ விட்டா உன்னை மிஸ் பண்ணிடணும்னு அவசரம். என்னதான் பிரச்சனை? என்ன பிரச்சனையா? எங்க அப்பா எனக்கு மாப்பிள்ளை பார்க்கறதுல சீரியஸா இருக்காருன்னு 2 வாரமா கூட சொல்லிட்டு இருக்கேன். ஏதாவது கண்டுக்கிறியா நீ? ஏய், அதான் எதுவும் ஃபிக்ஸ் ஆகலைல்ல. ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்கடா. என்ன கீதா சொல்கிற? ஈவினிங் தான் அப்பா ஃபோட்டோ காமிச்சாரு. மாப்பிள்ளை வைசக் ஹார்பரில் சூப்பர்வைசர். பார்க்கவும் நல்லா தான் இருக்கான். 5 டிஜிட் சேலரி. சீரியஸாக தான் சொல்கிறியா? ஆமாம், ஆல்மோஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி தான். எனக்கு வேற எங்கள் அப்பாட்ட என்ன சொல்லி சமாளிக்கிறதுனே தெரியல. இங்கே பாருங்கோ, இப்போ எனக்கு வேலை இல்லைன்றக்காகலாம் அவசர அவசரமாக ஒரு ஜாப் வாங்கிட்டு வந்து உன் அப்பாட்ட நிற்க முடியாது. அதெல்லாம் விடு. இப்போ என் கூட வருவியா மாட்டியா? ஏய், இப்படி திடீர்னு சொன்னால் எப்படி டிசைட் பண்ணுறது? ஓ, அப்போ நீ சொன்ன மாதிரியே ஜாப் வாங்கிட்டு வந்து என் அப்பாட்ட பொண்ணு கேளு. அது வரைக்கும் கண்ணிலே படாத. ஏய் அங்கிதா, ஏய் ஏய் அங்கு, ஏய் அங்கிதா நில்றி. ஏய் ஏய் அங்கே இருக்க நீ, நில்றின்னு சொல்லிட்டே இருக்கேன். யார் அங்கே இருக்க நீ? யார் அங்கே இருக்க நீ? நீ தான் அங்கே இருக்க நீ. ஸ்டைலாக இருக்கணும் தானே வீட்டில் வச்சு அங்கே இருக்கன்ற பேரை அங்கித்தான் மாற்றிருக்க. சரி ஓகே. ஏய், நான் நாளைக்கே வந்து உன் அப்பாட்ட பேசுகிறேன். நம்ம லவ்வுக்கும் ஓகே வாங்குறேன். போதுமா? நிஜமாக தான் சொல்கிறியா? ப்ராமிஸா? Love you. I'm sorry. சரி விடு, அதெல்லாம் முடிஞ்சிருச்சுல. அதுக்கப்புறம் உன்னை மீட் பண்ணணும் நிறைய வாட்டி நினச்சேன். ஆனால் நடுவில் என்னென்னமோ நடந்துருச்சு. அட்லீஸ்ட் பிரேக்கப்லையாவது அவகிட்ட நான் அப்படி பேசியிருக்கக்கூடாது. ஏன்னா அதுக்கப்புறம் அவளை இப்படி மீட் பண்ணுவேன்னு கனவுல கூட நினச்சி பார்க்கல. எக்ஸ்கியூஸ் மீ ப்ரோ. ஹாய், என் பேர் ஜான். நான் ஸ்டில் லைஃப் ஆன் அப்படிங்கிற இன்ஸ்டா ப்ரொஃபைலுக்காக ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி பண்ணிகிட்ருக்கேன். இஃப் யூ டோன்ட் மைண்ட் கேன் ஐ கிளிக் யூர் பிக்சர்ஸ்? ப்ரோ, நீங்கள் ஏன் எங்களை சூஸ் பண்ணீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ப்ரோ, உங்கள் கப்பல் பார்க்கறக்கே மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கீங்க. அதான் உங்களை கேப்சர் பண்ணால் என்னோட ஸ்டில்ஸ் அழகாக வரும்னு. ரொம்ப டைம்லாம் எடுத்துக்க மாட்டேன் ப்ரோ, ஜஸ்ட் 2 minutes. அவள் இதுக்கு ஓகே சொல்கிறதுக்கு முன்னாடி என்ன யோசிச்சிருப்பான்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவள் சொன்ன ஓகேனால அட்லீஸ்ட் இப்படியாவது லாஸ்ட் மூமெண்ட்டில் அவள் கூட இருக்கிறத நினச்சி என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் லவ் பண்ண டைமில் கூட இவளை இப்படி ரசிச்சதில்லை. ஆனால் இப்போது ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. இப்படி யோசிக்கிறது தப்புன்னு பிரெயினுக்கு தெரிஞ்சாலும் ஃபீலிங்ஸ்ன்றது மனசுக்கு தானே தெரியும்.
அதுக்குள்ளே எல்லாம் முடிஞ்சிருச்சுல? ஆ இல்லை, உன் டைம் முடிஞ்சிருச்சு, அதை சொன்னேன். ஆமாம்ல. சரி ஓகே, டைம் ஆச்சு. அப்படி நான் கிளம்புறேன். சரி ஓகே. ம். I miss you. And thanks, Arvind. யாருக்கு தெரியும், ஒரு வேளை அன்றைக்கி அவள் சொன்னதை கேட்டு நான் ஜாப் போயிருந்தா இந்நேரம் அந்த ஃபோட்டோகிராஃபர் சொன்ன மாதிரி ரியலாகவே நாங்கள் மேட் ஃபார் ஈச் அதர் கப்பலாக இருந்திருப்போமோ என்னவோ. ஆனால் இனி அதுக்கெல்லாம் சான்ஸ் இல்லைன்னு நினைக்கும்போது மை ஹார்ட் மீன்ஸ் டூ மச் எம்டி. மிஸ் யூ அங்கிதா.